ஒரு பவுன் தங்கம் 85,000 நோக்கி போய்கிட்டு இருக்கு. அடுத்த வருஷம் டிசம்பர் மாசத்துக்குள்ள ஒரு பவுன் 1.5 லட்சம் வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்றாங்க. நாங்க மாசம் மாசம் நகை சீட்டு போட்டுட்டு வரோம். அது இல்லாம கோல்ட செயினா எடுக்கிறத விட காயினா எடுக்கிறது தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடந்த 2 வருஷமா யூடியூப் சேனல்ல சொல்லிட்டு இருக்கேன். நகை கடைக்காரங்க நம்ம ரெயின்சிகா பாப்பாவுக்கு இந்த செயின் கியூட்டா இருக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நம்ம ரெயின்சிகா பாப்பா இந்த செயின் வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. என் ஒய்ஃப் அப்பப்ப சொல்லுவாங்க, இப்போதைக்கு வேணாம்னு சொல்ற பொண்ணு கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் எனக்கு கோல்டு செயின் எடுத்து கொடுங்கன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, நம்ம ரெயின்சிகா பாப்பா வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன கேட்கறாங்க அப்படின்னு சொல்லி நாமளே பார்ப்போம். நாம ஆல்மோஸ்ட் நகை சீட்டை முடிச்சிருவோம். நகை சீட்டை முடிச்சதுக்கு அப்புறம் அதுல எனக்கு என்ன பெனிஃபிட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாமே எக்ஸ்போஸ் பண்றேன். என் ஒய்ஃப் நகை கடைக்கு வந்தாலே எனக்கு ஏதாவது கோல்டு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு கோல்டு மேல இன்ட்ரெஸ்டே கிடையாது. நான் சேமிப்புக்காக கோல்டு காயின் வாங்குறேனே தவிர எனக்கு தங்கத்து மேல ஆசையே கிடையாது. இந்த பெரிய சைஸ் போட்டோ ஃப்ரேம் வெறும் 699 ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்க குழந்தைங்க போட்டோ இல்ல உங்க ஃபேமிலி போட்டோ இதே மாதிரி போட்டோ ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க.